இன்று ஐஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரல், ஐஎஸ்ஐயின் தலைமை அதிகாரியே கண்காணிக்கப்பட்டு வருகிறார். எந்த ஐஎஸ்ஐயை பார்த்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்கனைசேஷன்னாங்களோ அந்த ஐஎஸ்ஐயை பார்த்து அவங்க நாட்டில் இருக்கிற இராணுவ தலைமை அதிகாரியே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எதை குறியீடாக காட்டுதுன்னா, பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளேயே அமளி, விபேதம், கருத்தொற்றுமை இல்லை. எப்போ ஒரு இராணுவ தலைமையில கருத்தொற்றுமை இல்லையோ, விபேதங்கள் வளர்கின்றனவோ, அது 2 விஷயத்தை வழிவகுக்கும். ஒன்று, உள்நாட்டில் கலவரங்களுக்கும் பிரிவினைவாதத்துக்கும் அது வலு சேர்க்கும். 2வது, இராணுவத்திலேயே பிளவுகள் ஏற்பட்டுச்சுன்னா எந்த சைடு வந்து அதிகமான இராணுவ தளபதிகள் இருக்காங்களோ அந்த சைடு வந்து இன்னொரு சைடை கவுத்துரும். ஸோ ஆசிம் முனீரின் காலம் எண்ணப்படுகிறது. ஓகே, அவர் ஓகே என்ன படிக்கிறது ரைட். தலைமை பொறுப்பில் 3வது பாயிண்ட்டுக்கு வரேன். அடுத்து, இந்த பிரிவினைகள் இருக்கும் காரணத்தால், ஏற்கனவே நான் சொன்னேன், கொட்டா கோர் கமாண்டருக்கால, பெஷாவர் கோர் கமாண்டருக்கும் பிடிக்கல, கராச்சி கோர் கமாண்டருக்கும் பிடிக்கல, டிஜிஐஎஸ்ஐக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, கொட்டா கோர் கமாண்டரோட முக்கியமான வேலை பலூச் தீவிரவாதத்தை, அதாவது அவங்க சொல்ற தீவிரவாதத்தை, பலூச் போராளிகளை கட்டுப்படுத்துவது. பலூச் போராளிகள் 2 நாளைக்கு முன்னாடி முக்கியமான பேஸ் ட்ரக் கேரக்டர் லான்ச்சர்ஸ், டிஆர்எல்ஸ், அவங்களோட ஏவுகணைகளை செலுத்தும் ஒரு பேஸ், அந்த பேஸை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றது இல்லாம ஷோல்டர் ஃபயர்ட் மிசைல்ஸ், கையில ஷோல்டர்ல வச்சு அடிக்கிற மிசைலை வச்சு பாகிஸ்தான் ஹெலிகாப்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. கன்ஷிப் ஹெலிகாப்டர்ஸ். ஒரு ஹெலிகாப்டரும் அடி வாங்கி கீழே விழுந்துருச்சு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.